பிரைஸ் லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆகையால் நீங்கள் எல்லா விதமான அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். என்று ஆண்டவர் நம்மளிடத்துல மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. ஆமென். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்காது. இது வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரோட வார்த்தை விதமாய் சொல்லுகிறது. நீங்க கோபம் கொண்டீங்கன்னா நீங்க அறிஞ்ச எல்லா சத்தியத்தையும் மீறி அந்த கோபத்தின் ஆவி உங்களை மேற்கொண்டு இருக்கிறதுனா நீங்க தேவனை விட்டு தூரமா இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க தேவனோடு கூட அந்த உறவுல அன்புல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள கோபம் இருக்காது. கோபம் ஒரு அன்பின் வெளிப்பாடு அல்ல. கடிந்து கொண்டு புத்தி சொல், அது ஓகே. யாராவது சின்ன உங்க பிள்ளைகள் யாராவது இருந்தாங்கன்னா கடிந்து கொண்டு புத்தி சொல்றது வேற. ஆண்டவர் நம்மளை சிச்சை செய்வார். நம்மள்ட்ட ஆண்டவர் கடிந்து கொண்டு சில வார்த்தைகளை உணர்த்துவார். அந்த மாதிரி எனக்கு இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்தாரு. மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. எல்லா கோபத்திலையும் வசனத்தை கை கொள்ள நீங்க கற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாருன்னா நீங்க ஈஸியா கோவப்பட மாட்டீங்க. கோபம் மூடர்கள் தான் சீக்கிரம் கோவப்படுவாங்கன்னு பழைய ஏற்பாட்டுல கூறப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாடுல யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் எவ்விதமாய் கூறுகிறது? மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. நீங்க கோவப்பட்டு ரியாக்ட் பண்றீங்க, அடிக்கிறீங்க, இல்ல கோபத்தால பாவம் செய்றீங்க. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருப்பாயன்னு வசனம் சொல்லுது. ஆகையால் இதுல இருந்து மேற்கொள்றது எப்படி? ஆகையால் நீங்கள் எல்லா வித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு, இந்த கோபத்தால வருகிற எல்லா அழுக்கு, அவங்கள பற்றின தவறான சிந்தனை, அவங்கள பற்றின துர்க்குணம், கொடிய துர்க்குணம், குணாதிசயம், கேரக்டர், அக்ரெசிவா ஒரு நீங்க ஆண்டவரோட அந்த டைம்ல நீங்க மத்த எல்லா டைம்லயும் காமா இருப்பீங்க. சத்தியத்தின்படி நடக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த கோவம் அந்த அந்த நிமிஷம் ஏன் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல? அந்த துர்க்குணம் வேண்டாம். நீங்க அவருடைய சாயலால் படிக்கப்பட்ட மனுஷன். அவருடைய ஆலயம், இருதயம் அவருடைய ஆலயம். அந்த இருதயத்துல ஆண்டவர் வசிக்கிறாரு. அந்த இருதயத்துல துர்க்குணத்தை எல்லாம் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டது இதயம் என்னும் கற்பலைகளில வசனங்கள் பொறுக்கப்பட்டிருக்குதுல்ல, அந்த வசனத்தின்படி நடந்து உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ளாக நடத்துற இந்த வசனம், இந்த சத்தியம், அத சாந்தமா, பொறுமையா, பேஷண்டா கோவற டைம்ல அதை அக்செப்ட் பண்ணிட்டு ஆண்டவர் அந்த டைம்ல இடைப்படுவாருங்க. நீங்க உண்மையாலுமே ஆண்டவருக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அந்த டைம்ல சாந்தமாய் அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க எல்லாருக்கும் கிருபை தருவாராக. ஆமென். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போமா. மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே இயேசுப்பா, இந்த இரவு வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுப்பா. இந்த இரவிலையும் இயேசுப்பா உம்முடைய வார்த்தையை இயேசுப்பா எங்களுக்கு நீர் வெளிப்படுத்திருக்கிறீர் இயேசுப்பா. நீர் என்னோடு கூட இன்று இடைப்பட்டிருக்கிறீர், அதற்காக நன்றி தகப்பனே இயேசுப்பா. என்னோடு கூட மாத்திரமல்லாமல் இயேசுப்பா அந்த வீடியோவை காண்கிற எல்லோரோடும் நீர் இடைப்பட்டிருக்கிறீர் உம்முடைய வார்த்தையின் மூலமாய் இயேசுப்பா. உம்முடைய வார்த்தை இயேசுப்பா எங்களை சாந்தப்படுத்தட்டும், அமைதிப்படுத்தட்டும் இயேசுப்பா. உம்முடைய அன்பை
நாங்கள் வெளிப்படுத்த கூடாதபடி இருக்கிற அந்த கோபத்தின் ஆவியை கடிந்து அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். இசப்பா, கோபத்தால் நாங்கள் சோர்வடைந்து இசப்பா ஜபத்தை விட்டு தூரமாய், உண்மை விட்டு தூரமாய் போகாதபடி இசப்பா எங்கள் ஆத்துமாக்களை கரைத்தரையற்ற பரிசுத்த உள்ளத்தோடு, பரிசுத்த உறவோடு நாங்கள் காணப்பட கிருபை செய்யுங்க இசப்பா. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தின் மேலும் உம்முடைய அன்பின் மேலும் தாகம் கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறாங்க. நீர் சீக்கிரம் வரப்போகிறீர். உடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்துங்க. நாங்களும் அநேகரை ஆயத்தப்படுத்த ஆண்டவர் நீர் கிருபை பாராட்டுகிறாங்க. நீர் ஒருவர் மாத்திரம் பெருகணும், நாங்க சிறுகணும். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord.